ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சூப்பர். நான் படத்தை பற்றி எல்லாத்த பற்றியும் பேசினேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சாரங் வந்து எல்லார பற்றியும் பேசினாரு, நானும் ஒரு வாட்டி பேசிடுறேன். ஏன்னா அந்த கம்பெனிலலாம் நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டாலுமே டிஎல் மட்டும் அந்த புகழ் எடுத்துகிட்டு போயிடுவார்ல, அந்த மாதிரி எங்கள் ஃபேஸ் இங்கே இருக்கிறதுனால எல்லாமே எங்களுக்கு வந்துடும். எல்லார பற்றியும் ஒரு குவிக்காக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். ஐ ஸ்டார்ட் வித் சாரங், எங்கள் டைரக்டர். ஸோ இந்த கதை வந்து ஆக்சுவலாக சாரங்கும் நானும் வந்து சேர்ந்து டெவலப் பண்ணும்போது இங்கே வந்து இப்படி இருக்கும்னு எங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. பட் நிறைய பேர் சேர்ந்து இந்த ஒரு படத்தை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் we are very 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 happy to give it to all of you. நீங்கள் எல்லாருமே இது வரைக்கும் படம் பார்த்தவங்க எல்லாருமே வந்து நல்லா பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரே ஒரு ரீசன் சாரங்கோட ஹார்ட் ஒர்க் தான். அவர் இந்த படத்துக்கு மேலே வச்ச நம்பிக்கை. ஒரு வாட்டி கை தட்டலாமே. ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போது அது ஒரு படமாக தான் உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு சின்ன விஷயம் அவர் தூங்கியே எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கஷ்டமாக அவர் போட்ட உழைப்பு தான் இந்த படமாக இங்கே வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சாரங், எங்களை நம்பி இந்த படத்தை பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. டெக்னிக்கல் டீம் மணி ப்ரோ இங்கே இருக்காரு. இதில் வந்து ஒரு மேட்ரிமோனி ஆஃபீஸில் தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். இங்கே எத்தனை பேர் மேட்ரிமோனியில் இருந்திருக்கீங்க? அந்த வயசு எல்லாருக்கும் மேட்ரிமோனி இல்லையா? யங்ஸ்டர்ஸா? சரி, உங்களுக்கு ஒரு பெரிய ஆப் ஒன்று வெயிட்டிங் இருக்குது, நீங்கள் படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மேட்ரிமோனி ஆஃபீஸ் வந்து நிஜமா அது ஒரு ஆஃபீஸ் மாதிரியே பயங்கரமாக போட்டு கொடுத்தது மணி ப்ரோ. ஒரு வாட்டி எந்திரிச்சுங்களேங்க, சாரி எனக்காக ஒரு வாட்டி கை தட்டலாம். நீங்கள் ஒரு வாட்டி கை தட்டுறதுனால எதுவும் ஆகாது, நான் லைஃப் ஃபுல்லாக அவர் மறக்க மாட்டார். ஒரு வாட்டி கை தட்டலாம், ஓகேயா? தேங்க்யூ. அதுக்கப்புறம் நம்மளோட டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் யஷ்வந்த், ராம்ப்ரோலாம் கடைசி வரைக்கும் அவர் எந்த டிபார்ட்மெண்ட்னே தெரியல, எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருப்பார். ஸோ ராம்ப்ரோ, அனி, யஷ்வந்த் ப்ரோ, அஸ்வின் ஒருத்தர் வந்திருக்காரு இப்போ. அதை தாண்டி நிறைய பேர், பிரகாஷ், ஆஷிக், நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ஒரு தேங்க்யூ. அண்ட் பிரவீன் எங்களோட எடிட்டர், அவருமே கடைசி வரைக்கும் எந்த டிபார்ட்மெண்ட்னு தெரியல. ஒரு நாள் எடிட் பண்ணுவார், ஒரு நாள் ஷூட்டிங்க்கு வருவார், எல்லாத்துலேயுமே இன்வால்வ்டாக இருந்தார். ஸோ அவரோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இந்த படம் வந்து இங்கே வந்திருக்குமான்னு தெரியல. ஸோ பிரவீனுக்கும் ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ். அண்ட் மியூசிக் சித்து ப்ரோ, உருக்கி நிறைய சிவப்பு மஞ்சள் பச்சை பாட்டெலாம் கேட்டிருக்கீங்களா? பிடிக்குமா? ஸோ பயங்கரமான ஒரு மியூசிக் டைரக்டர், அவருக்கும் நிறைய லவ் போய் சேரணும். ஹோப்ஃபுல்லி எங்கள் படம் மூலமாக அவருக்கும் நிறைய போய் சேரும்னு நினைக்கிறேன். அண்ட் கௌதம் ப்ரோ, எனக்காக ஒரே ஒரு வாட்டி மட்டும் இல்லைங்க, என்னோட ஃபேவரட் கௌதம் ப்ரோ தான். எனக்கு தெரிஞ்சு ஒரு எல்லா ப்ரொடியூசர்ஸ்க்கும் நான் ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் ஒரு படம் வந்து நீங்கள் எவ்வளோ கோடியில் வேணால் எடுங்க, ஆனால் இவர் எடுத்தால் அந்த படத்தோட பட்ஜெட் டபுளாக தெரியும். ஏன்னா அப்படி இருக்கும் அவரோட விஷுவல்ஸ், சூப்பராக எடுத்திருக்காரு. நாங்களே வந்து சாரங் கூட ஷார்ட் ஓகேன்னு சொன்னால் கூட அவர் நிறுத்த மாட்டார், கண்டிப்பாக பெட்டர் வேணும் ட்ரை பண்ணிட்டு இருப்பார். ஸோ ஆல் த லவ். இவர் வந்து இப்போ நம்ம படம் முடிச்சு நிறைய படங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காரு. அசோக் செல்வனோட ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு, நயன்தாரா மேமோட படம் பண்ணிட்டு இருக்காரு. சோ அவருக்கு சொல்லலாம். அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, உங்கள ஒருத்தர் ஜெயிச்சிருக்காரு, நல்லாவே கைத்தட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு நீங்களும் இங்க இருக்கலாம். ஓகே, சோ எஸ், தேங்க்யூ கௌதம் ப்ரோ. அண்ட் இந்த படம் வந்து எப்பவுமே ஒரு ஐடியாவா நம்ம கொடுக்கும்போது என்ன வேணா போடலாம். சில ப்ரொடியூசர்ஸ் காசு போடுவாங்க, சில பேர் டைம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்டை வந்து யாராச்சும் ஒருத்தங்க நம்பினாதான் அது இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த ப்ராஜெக்டை ஃபர்ஸ்ட் நம்மளது அதித்தி மேம் தான். எல்லாரும் அதித்தி மேம் ஒரே ஒரு வாட்டி மட்டும் கை தட்டுங்க. அவங்க வந்து ப்ரொடியூசர் கூட்டிட்டு வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் செட்டில் என்ன நடக்குது, எப்படி பண்ணால் இந்த ஒரு இவெண்ட்டு, ஒரு சாங் எப்படி லான்ச் பண்ணலாம், ஒரு படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு ஒவ்வொரு சின்ன எஃபர்ட்ஸ் தான் வந்து இந்த படத்தை இங்கே கொண்டு வந்திருக்கு. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி ஃபார் ட்ரஸ்டிங் அஸ். ஏன்னா அவங்க வந்து இங்கே ஒரு 15 இயர்ஸ் மேலே இருக்காங்க, நாங்கள் தான் புது டீம். ஸோ எங்களை நம்பி இது வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அதித்தி. அண்ட் வினோத் சார், எங்களுடைய ப்ரொடியூசர், அவர் வந்து மார்க் ஆண்டனி படம் பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? மார்க் ஆண்டனி பிடிக்குமா? அந்த படத்தோட வினோத் சார் வந்து அவரும் நிறைய வருஷமா இருக்காரு, வண்டர் பார்லாம் ஒர்க் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. வினோத் சார் வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் மீட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரிக்ட், அவரோட கொஞ்சம் சேஃபாக இருக்கணும், பயங்கரமாக டென்ஷன் ஆவார் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எங்கள் செட்டில் டென்ஷன் ஆகாத ஒரே ஆள் வந்து வினோத் சார் தான் நினைக்கிறேன். ஸோ அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு படத்தை கொடுத்துருக்காரு சாரங். அண்ட் வினோத் சார் இங்கே நம்மளோட இல்லை, பட் தேங்க்யூ ஸோ மச் வினோத் சார் ஃபார் ட்ரஸ்டிங் அஸ் அண்ட் ஃபார் டூயிங் திஸ் ஃபில்ம். அண்ட் நம்மளோட ஹீரோயின்ஸ் சந்தியா, நம்ரிதா அண்ட் சிவாத்மிகா. சந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் படம் இது, ஆனால் சத்தியமாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே பிஹேவ் பண்ணல, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. யார் பார்த்தாலுமே நிஜமாவே அவங்க ஒரு ஸ்கூல் பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சந்தியா. அண்ட் நம்பரா அது அர்ஷத்தை கேளுங்க, அவர் தான் எல்லாமே வாங்கி வச்சுப்பாரு, அவர் கொடுப்பாரு, சரியா? அண்ட் நம்ரிதாவுமே நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் ஒரு சின்ன போர்ஷன் பண்ணதுக்கு ஒத்துக்கிட்டது ரொம்ப நன்றி நம்ரிதா. எல்லாம் நம்ரிதாவுக்கு ஒரு சின்ன கைத்தட்டு கொடுத்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சிவாத்மிகா, அவங்க தெலுங்குல வந்து பயங்கர ஃபேமஸ். அப்பப்போ நாங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த படம் வந்து நிறைய பேருக்கு இந்த படம், நீங்கள் அது ப்ரோமோ வீடியோ பார்த்தீங்கன்னா சாரங் நிறைய பேர் சொல்லியிருப்பாரு,
எனக்கு தெரிஞ்சு தமிழ், தெலுங்கு, மலையாளம், பேன் இண்டியனா எல்லா ஹீரோயின்ஸுமே நாங்கள் அவங்க கிட்ட இந்த கதை போயிருக்கோம். நிறைய பேர் வந்து பிடிச்சிருந்தது, நிறைய ஏதாவது ஒரு விஷயம் ஒர்க் அவுட் ஆகல. பட் ரியலி ஆனஸ்ட்லி டெலிங் ஷார்ட்னுக்கு அந்த படம் பார்க்கும்போது உங்களை தவிர யார் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக அந்த கேரக்டர் இப்படி வந்திருக்காது. நிஜமா ஹார்ட் ஃபெல்ட்டாக சொல்கிறேன். எங்களை நம்பி வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நன்றி. அண்ட் கண்டிப்பாக சாரங்க எப்பவுமே ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொல்லுவார் எல்லா இடத்துலையுமே, எவ்வளோதான் இப்போ வந்து ஹர்ஷத் இருக்காரு, நான் இருக்கேன்னு பேசிட்டு இருந்தாலுமே தியேட்டரை விட்டு வெளில வரும்போது கண்டிப்பாக சிவாத்மிகா பற்றி எல்லாருமே பேசுவாங்க. 100% கன்ஃபார்ம். தேங்க்யூ சிவாத்மிகா. நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இங்கே இருக்காப்புல, உங்க எல்லாருக்கும் தெரியும்ல, ஹர்ஷத்னு சொல்லிட்டு. ஹர்ஷத் வந்து எப்படி நாங்க ஒர்க் பண்றதுக்கு இப்போதான் அவர் காமெடி பண்ணி ஜாலியா இருப்பாரு. ஆனா அவரை விட சின்சியரான ஒரு பர்சன் நான் ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் நிஜமாவே சொல்றேன், அவர் சீனோ இல்லையோ அவர் டைரக்டர் பக்கத்துல தான் உட்காருவாரு. இந்த சும்மா போய் உட்காருறது என்னெல்லாம் எதுவுமே இல்லை. எல்லா சீன்லயுமே ஏதாவது அவரோட இன்புட் ஒன்று இருக்கும். இது எப்படி ஃபனியர் ஆக்கலாம், எப்படி சீரியஸ் சீன்ல கூட இந்த இமோஷன் எப்பவுமே ஒன்று சொல்லுவாரு, நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த தியேட்டர்ல போய் உட்காரும் போது தான் நானும் சாரங்க வெயிட் பண்ணிருக்கோம். எல்லாத்துக்குமே நாங்க தான் சொன்னா நம்ம பசங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, நம்ம பசங்களுக்கு இப்படி வச்சாதான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னாரு. கடைசியில அந்த பச்சை பாஸ் மட்டும் வந்தா நல்லா இருக்கும் தலைவா. அந்த பசங்க நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்களான்னு தெரியல, பட் உங்களுக்கு பார்த்து பிடிச்சா எல்லாருமே வா. இந்த பசங்களே நம்ம தானா, இங்க இருக்கிறவங்க தானா? சூப்பர். ஓகே. ஸோ பயங்கரமா ஒன்று பண்ணியிருக்காரு. எனக்கு வந்து கம்பேர் பண்ணி அந்த படத்துல டிஃப்ரெண்டா பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். ஓகேயா? நம்ம என்ன பண்ணாலுமே நமக்கு ஒரு சப்போர்ட்டா இருப்பான். நமக்கு நல்லதோ கெட்டதோ அவன் இருப்பான். சம்டைம்ஸ் கெட்டதுக்கு அவனுக்கு காரணமா இருப்பான். பட் அது எண்ட் ஆஃப் தி டே நம்ம லைஃப்ல வந்து ஒரு ரொம்ப சீரியஸான சிச்சுவேஷன் வரும்போது நம்மளோட யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இருப்பான். அவன் ஃப்ரெண்டு கிடையாது, அவன் தான் ஹீரோ. அந்த கேரக்டர் ஹர்ஷத் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஹர்ஷத். ஏன்னா அவருமே நிறைய பீக்ல இருக்கும்போது இந்த படத்தை ஒத்துக்கிட்டாரு. தேங்க்யூ ஃபார் டூயிங் திஸ் ஃபிலிம். நாங்கள் வந்து அப்பப்போ கலாய்ச்சிட்டு இருப்போம். ஃபர்ஸ்ட் டைம் ஹர்ஷத்தை மீட் பண்ணும்போது நாங்கள் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து விளாக்ஸ் பற்றி பேசுவாங்க. நடுவில் டிராகன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்கே போனாலுமே குட்டி டிராகன் தான். இப்போ எங்கே போனாலுமே டயங்கரம் தான். அதனால தலைவன் வந்து எங்க கண்ணு முன்னாடி பயங்கர ஹார்ட் ஒர்க் போட்டு வளர்ந்துட்டு இருக்கிற ஒரு ஜாவா சுந்தரேசன் ஹர்ஷத் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் எங்க படத்துல இருந்ததுக்கு. அண்ட் கடைசியா சாரங்க ஒரு விஷயம் சொன்னாரு, இங்க எத்தனை பேர் லவ் பண்றீங்க அப்படின்னு. இந்த படம் ஆரம்பிக்கும் போது நாங்க ஒரு ரொமான்ஸ் படம் தான், எல்லாருமே லவ் பண்றாங்க அப்படின்னு நினைச்சு தான் வந்தோம். ஆனா அந்த ஜென்ரேஷனை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு 3 குரூப் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் வந்து யாரெல்லாம் இங்க லவ் பண்றீங்க சும்மா சத்தம் போடுங்க. ஐயா தைரியமா சத்தம் போடுங்களையா, ஏன் பயப்படுறீங்க? எடிட்ல தூக்கிடுவோம். இல்ல அவங்க பயப்படல, உண்மை அதுதான். ஓகேயா? ஏன்னா அவங்கள விட மேல ஒரு குரூப் இருக்காங்க. யாரெல்லாம் லவ் பண்ண ட்ரை பண்ணி ஃபெயிலியர்ல இருக்கீங்க? இல்ல இவங்க மென்னா, இவங்க அடல்ட்ஸ். இவங்களுக்கு மேல லெஜெண்ட்ஸ்னு ஒருத்தங்க இருக்காங்க. யாரு லவ்வே வேணாம் சந்தோஷமா இருக்கேன்னு முடிவு பண்ணிருக்காங்க. அவரை பத்தி தெரியல, ஆனா அந்த படமும் இதை பத்தி தான் இருக்கும். நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல இந்த 3 கேட்டகரியில ஒருத்தங்களா இருப்போம். ஸோ அந்த லைஃபை கடந்து வர்றது தான் இந்த ஒரு படம். அண்ட் டீசர் ட்ரெய்லர்லாம் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சூப்பர். ஸோ உண்மையாவே இது ஒரு சின்ன படம் தான், ஆனா we made it with a very very big heart. ஒரு சின்ன படம்னு சொல்ற அழுத்தி எப்பவுமே சொல்லுவாங்க, சின்ன படம்னு சொல்லாதீங்க. பட்ஜெட் never determines how a film is. The amount of effort you put, அதான் முக்கியம் அப்படின்னு. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய படம் November 7th ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாருமே பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.